உங்களை பார்ப்போமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அப்பயும் யோஜனை பண்ணி, வேண்டாம் லக்ஷ்மணா, நீ சொல்கிறபடி சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கலந்து ஆலோசிக்கலை. போறியா போ, என்னால் தாங்க முடியாது உன்னோட தொந்தரவு, போயிடுங்க. இல்லைன்னா கோதாவரியில் குடிச்சிருவேன், கோதாவரியில் குதித்து உயிரை விடுவேன், இல்லை என்றால் மரத்தில் தற்கொலை செய்து கொள்வேன்கிறார். அதற்கு மேல் நிற்க மனமில்லாமல் லக்ஷ்மணன் சென்றார், போறார். அப்பொழுது உடனே ராவணன் வந்தான். ராவணன் வந்த உடனே காற்று பயந்தது, அசையாமல் மெதுவாக காற்று வீசினதான். மரங்கள் எல்லாம் அசைவற்று நின்று கொண்டிருந்தன. வேகமாக சென்று கொண்டிருந்த கோதாவரி நதி மெதுவாக செல்ல தொடங்கியது. சீதையை கவர்ந்து சென்று விடுகிறான் ராவணன். பர்ணசாலையிலே வந்து பார்த்தால் சீதை இல்லை. சீதையை தேடி ஒவ்வொரு பக்கமாக ஓடுறாங்க. ராமபிரான் அழுது கொண்டே இருக்கிறார். இந்த அழுவதை பற்றியெல்லாம் கம்பர் சொல்கிறாரு. பரம்பொருள் எப்படி அழுவார், ஏன்னா பரம்பொருளாகவே இவர் கதையை சொல்லுகின்ற பொழுது எப்படி அழுவார் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் காவியத்தோடு பண்ணும்போது நமக்கு நிறைய அது இயல்பாக இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கருத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பரம்பொருள்லாம் இப்போ என்ன சொல்லணும், சீதையின் விதி சென்று விட்டாள்னு சொல்லிட்டு பண்ணணும். அதை விட்டு அவள் வருந்தினாள், ராமர் அழுதுகிட்டே இருந்தார் அப்படின்னு இந்த காவிய நயத்துக்காக செய்கிறார். இதை எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய முறையிலே அவர் மனிதன் அழுகிறார், அப்படித்தான் அழுகிறார். நதி பதில் சொல்லவில்லை, மரங்கள் பதில் சொல்லவில்லை. அப்பொழுது மிருகங்களை பார்த்தார். அந்த மிருகங்கள் ராமபிரானையும் லக்ஷ்மணரையும் பார்த்து, ஆகாயத்தை பார்த்து தெற்கு நோக்கி சென்றன. அதை உடனே லக்ஷ்மணர் கூர்ந்து கவனிச்சுட்டு சொன்னார், அண்ணா, யாரோ ஒருவன் வான் வழியாக சீதையை எடுத்துக்கொண்டு தெற்கு பக்கம் சென்றிருக்கிறான் அப்படின்னாரு. எவ்வளோ ஒரு மதி நுட்பத்தை பாருங்க. உடனே அங்கேருந்து போகிறாங்க. தொடர்ந்து செல்லுகின்ற பொழுது சீதை அவள் சூடியிருந்த மாலையை பார்த்தார்கள். அது கருகவில்லை அப்படிங்கிறார். சூரியன் அதனை அதை வாடும்படி செய்யவில்லை, பூமியிலே அப்படியே இருந்தது. அதை பூமி காற்றும் அதை அங்கு இங்கும் அலைக்கடிக்காமல் அப்படியே இருந்தது. அதை தாண்டி இவர்கள் செல்கிறார்கள், ஒரு இடமா போகிறாங்க. கடைசியிலே இவர்கள் ராமர் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளோதான் துக்கமாக இருந்தாலும் டக்குன்னு சரி இப்போ என்ன பண்ணலாம், அது கஷ்டம் வந்தால் உடனே டிப்ரெஷன், 3 நாள் ஒன்றும் வேலை செய்கிறதில்ல அப்படிங்கிறோம். ஆனால் ராமபிரான் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்ன செய்யலாம், இப்போ என்ன செய்யலாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தன்னம்பிக்கை பற்றிலாம் சொல்கிறவங்களாம் சொல்லுவாங்க, நவ் ஆக்ட் நவ் அப்படின்வாங்க. இப்போது என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம், எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும் டக்குன்னு அவேர்னஸ் என்று விழிப்புணர்வோடு அடுத்து செய்வது என்ன, அடுத்து செய்வதுன்னு செய்யும்போது நமக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கருத்தை நம்ம வலியுறுத்துகிறோம். எந்த கஷ்டம் இருக்கும்போதும் கூட அந்த கஷ்டத்தில் ஒரு 2 நிமிஷம் என்ன நடந்ததுன்னு உள்ளே வாங்கிக்கோங்க. அதாவது நமக்கு விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், உடனே கோவப்பட்டு ஆத்திரப்பட்டிங்கன்னா உங்களால் திங்க் பண்ணவே முடியாது. அடித்து உதச்சி அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இது என்ன கஷ்டம் தான் முதல்ல அந்த சிச்சுவேஷன் ஃபுல்லாக உள்ளே வாங்கிக்கணும். உள்ளே வாங்கிட்டு இப்போ என்ன செய்யலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், ராமர் சாரத்தை, அதாவது அடுத்தது என்ன செய்யணும், அதாவது ரசமாக இருக்கின்றவர் ராமபிரான். ரசம்னா என்ன, சாராக, அதாவது சுவையாக, சுவைனா அதாவது எண்ட் பாயிண்ட், வாட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் லைஃப், அதை புரிஞ்சவர். அதனால் என்ன சொல்கிறாரு, இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கலாம், தெற்கு பக்கம் போயிருக்கான், அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அப்புறம் ஜடாயு மூலம் ராவணன் என்பவன் கூக்குட்டி சென்றிருக்கிறான்ங்கிற அளவுக்கு புரியும். அடுத்தது போகும்போது கவந்தன் என்கின்ற ஒரு 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 ராட்சசன், அவங்க ராட்சசனா ஆனவன், அவனை பார்க்கிறார். கவந்தனுக்கு அவனுக்கு மோட்சம் கொடுக்கும்போது அவன் சொன்னான், நீங்களும் கஷ்ட திசையில் இருக்கீங்க, உங்களை மாதிரியே இன்னொருத்தன் கஷ்ட திசையில் இருக்கான், அவன் பேர் சுக்ரீவன் பேர், அவனோடு சேர்ந்து நீங்கள் முயற்சி செய்தால் சீதையை மீட்டு வரலாம் அப்படிங்கிறான். இதில் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னா, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவனோட உறவு கொண்டாடி பேசினா தான் வேலை ஆகும். ரொம்ப சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் போய் கஷ்டத்தில் நம்ம போய் அவனும் பேசியிருந்தான்னா அவன் சந்தோஷத்தில் இருப்பான், நமக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா அவன் போக்க மாற்றிக்க முடியாது. நம்ம கஷ்டத்தை அறிந்தவன் தான் நமக்கு உதவி செய்வான். கஷ்டத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. என்ன புரியுதா, பணக்காரன் பணம் கொடுப்பான்னு ஜனங்க என்ன பண்ணுறாங்களாம்,
இறப்பு அவன் மகா கஞ்சனாக இருந்தால் கூட இறப்பு வரை கொடுப்பான்னு காத்துருக்காங்களாம். தன் கையே தனக்கு உதவின்னு நினைக்கிறவன் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அடுத்தவன் ஏதாவது கொடுப்பானான்னு பார்த்துட்டு இருந்தால் அதில் இப்படி தான் நடக்கும். கஷ்டம் வந்து தான் இருக்கும். கஷ்ட திசையில் இருக்கின்றவன் கஷ்ட திசையில் இருக்கின்ற மற்றவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும்னு. அதை தாண்டி செல்கின்ற பொழுது சபரி என்கின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்த ஒரு வேடுவ ரிஷி தான் அவ்வளோ ரிஷியை பார்க்க போகிறார். அந்த ரிஷியை பார்த்த உடனே அவள் ராமர் சித்திரக்கூடம் வந்ததிலிருந்து பழங்களை எல்லாம் நல்ல காயாக இருக்கும்போதே சேர்த்து வச்சு நல்ல பழமாக ராமருக்காக எடுத்து வச்சிருக்காளாம். அந்த தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்தவள் எப்படி ரிஷி ஆக முடியும், தவம் செய்வாள் என்று சில ரிஷிகள் அவளை ஒதுக்கினார்களாம். அப்பொழுது அவள் மேல் பட்ட காற்று என் மேல் பட்டு விட்டதுன்னு சொல்லி கோதாவரியில் போய் குளிக்க போனாங்களாம். குளிக்க போனால் அங்கே வந்து சீலும் இரத்தமுமாக கோதாவரி அவர்களுக்கு பட்டது என்று முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் தன்னுடைய ஒரே நூலை புக்கில் நான் படித்தேன். அதாவது ராமருக்கு எப்போவுமே இந்த ஜாதி வேறுபாடு எங்கேயுமே காண்பிக்கவே இல்லை. அது கூட மிருகங்களோடு கூட விலங்குகளோடு கூட பழகுகின்றார். அதெல்லாம் தனி விஷயம். இப்போ இந்த இடத்துல உண்மையான அன்பு இருக்கின்ற அந்த சபரியை சென்று பார்க்கிறார். ராமபிரானுக்கு நீ உபசாரம் செய்தபடி உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த முறையிலே போய் பார்க்கிறார். சில கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் ராமபிரான் சபரியிடம் கேட்ட கேள்விகள். உங்கள் தவத்திற்கு ஏற்பட்ட தடைகளை வென்றீர்களா? நீங்கள் இறைவனை மட்டும் அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து தவம் செய்து வேண்டினால் முதல்ல புற உலகத்தை பார்ப்பதை நிற்க வேண்டும். புற உலகத்தை பார்ப்பதை நிறுத்த வேணும். இங்கேயும் பார்ப்பேன், வேர்ல்டில் என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன அரசியலில் என்ன சமாச்சாரம், பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அகமுகமாக பார்க்க கற்றுக்கொள் அப்படின்னார். அடுத்தது அப்படி நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்ந்தாலும் கதை ஒருத்தன் தட்டி என்னங்க நடந்தது தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லும் பொழுது கோபப்பட்டு பேசிவிடாதே. அதைத்தான் சொன்னார். கோபத்தை வென்றீர்களா? உங்கள் தவம் வளர்ந்து கொண்டே வருகிறதா? உங்கள் ஆன்மீக வளர்ச்சி உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? இதே கேள்வி பகவானிடம் கேட்பார்கள். சாதகர்கள் பகவானிடம் கேட்பார்கள். ரமண பகவானிடம் ரமணர் சொல்வார், உங்களுக்கே தெரியும் போக போக அது எப்படி தெரிஞ்சுக்குது அப்படிங்கும்போது ஆன்மீக வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா என்று எப்படி தெரிந்து கொள்வது என்றால் உங்களுடைய போக்கே மாறிடும். பேப்பர் படிக்கிறதுலேருந்து உண்மையாக சொல்கிறேன், எந்த விஷயமும் நமக்கு எல்லாமே ரொம்ப உதாசீனமாக தோணும். உதாசீனம் என்ற சொல்லுக்கு பொருட்படுத்தாமைன்னு சொல்லலாம். நல்ல தமிழ் சொல்லணும்னா பொருட்படுத்தாமை. எதை பற்றியும் நாங்கள் பொருட்படுத்தவே மாட்டாங்க. என் வாழ்க்கையில் அந்த இறைவனோடு வாழ்கின்ற அந்த உன்னதமான வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் எனக்கு வேண்டாம். நான் இப்படித்தான் வாழ்வேன் போது நிதானமாக நமக்கு அமைதி ஏற்படும். இப்படியெல்லாம் இருந்தும் உங்களுக்கு மன அமைதி ஏற்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிற வார்த்தையை ராமபிரான் கேட்கிறார். நிச்சயமாக இப்படி வாழ்ந்தால், இறைவனோடு வாழ்ந்தால் நமக்கு ஏற்படுவது பேரமைதி, பேரானந்தம். இந்த பேரானந்தத்தை எல்லாம் சும்மா வார்த்தை இல்லை, உண்மை, முற்றிலும் உண்மை. ரமணரோடு வாழ்வது பேரானந்தத்தை அளிக்க வல்லது. அத்தகைய ஒரு பேரானந்த வாழ்வை எல்லோரும் அடைந்து மகிழ வேண்டும் என்று சொல்லி நாளைய தினம் கிஷ்கிந்தா காண்டம், நாளையிலிருந்து அனுமாருடைய மகிமையை தெரிஞ்சுக்க போகிறோம். அதை மகிழ்ச்சியாக நம்ம சந்தோஷமாக அதை பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு இப்போ என்னாச்சுன்னா சபரி மோட்சம் அடைந்தாள். ராமரும் லக்ஷ்மணரும் சுக்ரீவனை தேடி செல்லத் தொடங்கினார்கள். நாளைய தினம் மீதி கதையை பார்ப்போம்.